எஸ் மை சைல்ட். ஜெபமாலையும் சிலுவக்குரியுமா இந்த சர்ச்சையை சுத்தி வந்த என் மனசுக்குள்ள ஒரு சங்கடம் இருக்கு. பாவம்னு பயந்து ஓடவும் முடியல. வாழ்த்துங்கன்னு வாய் விட்டு கேட்கவும் முடியல. ஹலோ, உன்னை எப்படி கூப்பிடுறது எப்படி கும்பிடுறதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு பிடிச்ச ரீசன்ட்டா ஹலோன்னுவேன். உன்னை எனக்கு பிடிச்சிக்குது. இன்னும் பாவம் செஞ்சாலும் மன்னிச்சிருவியாம? இப்ப நான் பாவி. இவ்வளவு நாளா துட்டுக்குதேன்னு தண்ணி அடிச்சுட்டு மஜா பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் இன்னைக்குதான் துக்கத்துல அடிச்சுக்கிறேன். காசு கொடுத்தானேன்னு கடவுள் கூட பார்க்காம உன் மேலேயே கைய வச்சல. அனுபவிச்சிட்டேயா, அனுபவிச்சிட்டேன். அந்த சாமுவேல் பையன் செத்தது என் மனசை பேஜார் பண்ணிருச்சு. அதே புடவைய உன்னை வித்த துட்ல வாங்கி வந்தா அதே புடவைய அந்த பொண்ணு சுத்தின்னு வந்து நினைவை பார்த்ததும் என் மனசு பகீர்னுச்சியா. எங்க அந்த சாமுவேல் பையன் மாதிரி அந்த பொண்ணு எரிஞ்சு சாம்பலாயிடுமோன்னு நினைச்சுதான் என் புடவைய புடிச்சு ஊருவிட்டேன். என்ன மன்னிச்சிடுவாச்சார. மன்னிக்கிறதுக்கு கடவுள் இருக்கிறாருன்னு மறுபடியும் தவறு செய்யக்கூடாது. கர்த்தர் உங்களை காப்பாற்றுவாராக. வைக்கிற நல்ல பிள்ளை இல்ல. வணக்கங்க. யாருங்க? சோப்பு சீப்பு பேஸ்ட் எல்லாம் இருக்குங்க. கடையை விட கம்மியான விலையில விக்கிறோங்க. எவ்வளவு கம்மியா விக்கிற? 10% சார். வா, ஸ்கூலுக்கு போலாம், நேரம் ஆச்சு. என்னடா இது புது வேஷம்? நான் முன்ன மாதிரி இல்ல சார். இப்ப ரொம்ப மாறிட்டேன் சார். மாறிட்டேன்னா திருந்துட்டியா? ஆமா சார். பணம் இருந்தா திருந்துட்டான்பீங்க, பசி எடுத்தா திருடிட்டான்பீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன டேய், எவ்வளவு வச்சுனுக்குற? ஏய், இங்க வா. வெளியே போடா. வெளியே போங்க. போடா வெளியேனா. முழிக்கிற முழிய பாரு. இந்தா இப்படி உள்ளவை. இன்னும் 3 மாசத்துக்கு சோப்பு இப்புன்னு கேட்டா பிஞ்சு புறம் பிஞ்சு ஜாகிரத. இத பாருங்க அண்ணா, இது 25வது இடம். சாப்பிடுறதுக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும்தான் வாயை திறக்கணும். வேற எதுக்காவது திறந்து வச்சே அவ்வளவுதான். குழந்தை, புது குடுத்தனம் வந்திருக்கீங்களா? இங்க வாம்மா. என்ன தாத்தா? வாம்மா வா. உன் பேர் என்ன? ஷாமலா. ஷியாமலா, வெரி குட். எந்த கிளாஸ் படிக்கிற? 5th ஸ்டாண்டர்ட். வெரி வெரி குட். குழந்தை, புது ட்ரெஸ்ஸா? ஆமா. இந்த ட்ரெஸ்ல ஸ்மார்ட்டா இருக்க. தேங்க்ஸ் தாத்தா. இந்த தாத்தா உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கல. ஏன்? உங்களுக்கு தான் முடியே இல்லையே. யாரு? உங்க அப்பாவா? ஆமா. குழந்தை சமத்தா பேசுற. கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கட்டுமே. ஓய், நீரெல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? ஓய், சபலத்துல இப்படி தடவியே உமக்கு தலையில முடியலாம் போச்சு. வயசான காலத்துல இப்படி ஒரு அல்ப புத்தியா? ஐயோ, போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு உம தலையில இருக்கிற 2 முடியை பிச்சு எறிஞ்சிருவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? வாமா. ஏன் இப்படி கத்துறே? இனிமே வாயை திறந்தீங்கன்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோம். சரியான வெங்கல சொந்தக்காரனா இருக்கானே. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் வீடே விட்டுருக்க மாட்டேன். இந்த பாரு, அக்கம் பக்கம் ஆளுங்க இருக்காங்க, கொஞ்சம் அடக்கி வாசி.
வாங்கடி. இன்னைக்கு சுமங்கலி பூஜை. இன்னைக்கு ஒரு நாளைக்காவது புருஷனை மதிங்கடி. தெரியுதா? எடுத்துக்கங்க. ஆனந்தம், என் கண்ணு ரொம்ப நல்லா பண்ணம்மா. ஆனந்தவல்லி, ஆனந்தவல்லி, ஆனந்தவல்லி. ஆனந்தவள்ளி ஆனந்தவள்ளின்னு கோர்ட்ல கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டிய, என்ன விஷயம்? கூப்பிட்டேன். ஆமா கூப்பிட்டேன். கோர்ட்ல தான் ஆனந்தவல்லி ஆனந்தவல்லின்னு கூப்பிட்டேன். எதுக்கு? ஒரு விபச்சார வழக்குக்காக கோர்ட்டுக்கு வந்திருந்தா, அப்பதான் கூப்பிட்டேன். பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே. பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே. கண்டவுடன் காதலே கொண்டாளின் மீதிலே, பெண்டாட்டியாகிடும் நாள் எப்போதே, பெண்டாட்டியாகிடும் நாள் எப்போதே. திண்டாடி தவிக்கிறேன் தினம் தினமும் துடிக்கிறேன், திண்டாடி தவிக்கிறேன் தினம் தினமும் துடிக்கிறேன். தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே. தினம் வீட்டுல உழைக்கிறோம், ஒரே ஒரு நாளைக்கு வெளியில உழைக்கலாமே தான். தப்பு இல்லையே. கோயில்ல பார்த்தேன்னு சொல்ற, உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணிக்கோ, சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கோ. நீ பிறந்ததாமா என்ன மாதிரி அசிங்கம் பிடிச்ச ஒருத்தி வயித்துல வளர்ந்தது ரொம்ப சுத்தம்மா, ரொம்ப சுத்தம். உனக்கு சீதனம்னு சேர்த்து வச்சது அசிங்கமான பேரு, 5-6 போலீஸ் கேஸ். எங்களை மன்னிச்சிரு, மறந்துரு. புருஷன் தானே நம்பி பிறந்த வயித்தையும் சொல்லாத, வளர்ந்த இடத்தையும் சொல்லாத. ஆம்பளை மனசு 1000 சந்தேகப்படும். அந்த ஆண்டவனே அக்னி பரீட்சை வச்சான். இந்த ஆம்பளைங்க மனசு ரொம்ப சாதாரணமா, ரொம்ப சாதாரணம். சொல்ல மாட்டேன், எதையும் சொல்ல மாட்டேன். என்னங்க? நீ எங்கம்மா இங்க? கோயிலுக்கு போறேன். வழியில உங்களை பார்த்துட்டு வந்தேன். மனசு சரியில்லை. அரவிந்த் ஏதோ திட்டினானா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நான் வளர்ந்த இடம் தெரிஞ்சு போச்சு. ஆம்பளைங்க பாக்குற பார்வையே சரியில்லை. அசிங்க அசிங்கமா நடந்துக்கிறாங்க. அரவிந்துக்கு தெரியுமா? தெரியாது, தெரியக்கூடாது. எங்க அவருக்கு என் பழைய வாழ்க்கை தெரிஞ்சு புள்ள புருஷங்கிற புது வாழ்க்கை பறி போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். அடிதடிங்கிற திருட்டு பொழப்ப மறந்து இன்னைக்கு நியாயமா நல்லவனா இருக்கனா உங்களை பார்த்துதான். நீங்க வாழ்ற இந்த வாழ்க்கையை பார்த்துதான். அந்த வாழ்க்கை பறிப்போக விட மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். தைரியமா போயிட்டு வா.